அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையதுனா அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரான அபூ உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அன்சாரியான அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 4949 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் மீது மிக பிடிப்புள்ளதொரு இஸ்லாமியராக திகழ்ந்தார்கள். தன்னுடைய திறமைகளையும் வலிமையையும் இஸ்லாத்திற்கு தொண்டு செய்வதிலேயே கழித்தார்கள். அல் அகபா என்ற இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த 70 நபர்களில் இந்த அபூ தல்ஹா அவர்களும் இவருடைய மனைவி உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் அடங்குவார்கள். மதீனாவிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக நியமிக்கப்பட்ட 12 தலைவர்களில் அந்த குழுவில் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களும் ஒரு தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டார்கள். அதன் பின்பாக அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பல தற்காப்பு யுத்தங்களிலும் கலந்து கொண்டவர்கள். இவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்ட யுத்தங்களிலேயே மிகவும் சிறப்பான முறையில் தன்னுடைய விசுவாசத்தையும் உத்வேகத்தையும் வெளிப்படுத்தி காட்டியதோடு, தற்காப்பு யுத்தம் என்று சொன்னால் இவர்கள் கலந்து கொண்ட தற்காப்பு யுத்தம் உஹது யுத்தம் என்கின்ற யுத்தத்தை பிரபல்யமாக சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அவர்களுக்கு ஒரு அரணாக பாதுகாப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய தன்மையோடு செயல்பட்டவர்கள். அந்த தாக்குதலின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்களில் ஒன்று உடைந்தது. அவர்களுடைய முன்னெற்றி காயமடைந்து அவர்களது உதடும் கூட கிழிந்துவிட்டது. அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் நின்று கொண்டு அவர்களது உடம்பை தன்னுடைய உடம்பை கொண்டு பாதுகாப்பு வளையம் போல் அமைத்து கொண்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மலை நின்று கொண்டிருந்தால் எவ்வாறு அவர்களை தாக்குவது கடினமோ அதுபோல அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாக நின்று பாதுகாத்தார்கள். அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வில்லை மிக உறுதியாக பிடித்து கொண்டு தவறாமல் எதிரிகளை நோக்கி அம்பெய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எய்யக்கூடிய ஒவ்வொரு அம்புமே சரியான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தது. எதிரிகளை கடுமையான முறையிலே பாதிப்புக்குள்ளாக்கியது. ஒரு அம்பு கூட குறி தவறி செல்லவே இல்லை. அம்புகள் அனைத்துமே எதிரிகளில் ஒவ்வொருவரையும் பதம் பார்த்து கொண்டிருந்த அந்த வரலாற்றையும் நாம் பார்க்கின்ற போது அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானும் அவர்களுடைய உடல் வலிமையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எந்தளவிற்கு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தாராளமான முறையிலே அவர்கள் செலவு செய்ததையும் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கிடைத்த பொருளாதார வாய்ப்புகளையும் இன்றைக்கும் வரலாற்று ஏடுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விசுவாசத்தையும் அவருடைய உடல் வலிமையையும் போல்
அல்லாஹ் நமக்கும் விசுவாசத்தையும் உடல் வலிமையையும் தந்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்ற வாய்ப்பை வழங்கி அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.